வணக்கம் உறவுகளே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் 26 தேர்தலுக்கு பிறகு ரொம்பவே பலவீனமாக இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். எழுச்சி தமிழர் திருமா தலைமை தாங்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கடந்த ஆட்சி காலங்களில் திமுகவுக்கு முரட்டு முட்டு கொடுத்ததன் காரணமாக திருமாவளவனையே பல பேர் கழுவி ஊற்றினார்கள். போன ஆட்சி காலத்தில் முட்டு கொடுக்கத்தான் வேண்டும், இப்படி முரட்டுத்தனமான முட்டு கொடுத்து எங்களை நாங்களே கீழ்த்தரமானவர்கள் ஆக்கிவிட்டோமே என்று விடுதலை சிறுத்தைகளைச் சேர்ந்த தம்பி தங்கைகளே நொந்து கொண்டார்கள். இந்த நிலையில் 26 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர்களுக்கு 2 எம்எல்ஏக்கள் கிடைத்தார்கள். தாவேக அரசுக்கு எம்எல்ஏக்கள் தேவைப்படும் நிலையில் இவர்களுக்கு என்ன முடிவு எடுப்பதென்று தெரியாமல் ஊசலாடி கொண்டிருந்தார்கள் சிறிது காலம். திருமாவளவன் திமுக தலைமையிடம் பேசுவதும் விஜயுடன் ரகசியமாக பேசுவதுமாக சில வாரங்களை கழித்து கொண்டிருந்தார். பிறகு ஒரு வழியாக வெளியில் இருந்து ஆதரவு என்று சொல்லி கொண்டிருந்தார். பிறகு அமைச்சரவை வன்னியரசுக்கு வேண்டிக் கொண்டு இப்பொழுது தாவேகாவுடன் கூட்டணியில் இருக்கிறார். ஆட்சியில் பங்கு ஏற்பது இதுதான் அவர்கள் முதல் முறை. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் இன்னும் ஒன்றை தெளிவுபடுத்தியது. 80% தலித் வாக்குகள் திருமாவளவனிடம் இருந்தும் திமுகவிடம் இருந்தும் விஜயின் தாவேகா கட்சிக்கு சென்று விட்டது. இதை திருமாவளவன் உணர்ந்துதான் இருக்கிறார். இந்த நிலையில் தனது வீழ்ச்சியை அல்லது தனது வீக்னஸை வெளிக்காட்டாமல் விழுந்தாலும் மீசையில் மண்படவில்லை, நான் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி எங்களிடம் இருக்கிறது, எங்களை எல்லாம் கொஞ்சம் மலிவாக எடை போட்டு விடாதீர்கள் என்பதை காட்டுவதற்காக தமிழ் தேசிய மாநாடு ஒன்றை நேற்று ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், இவ்வளோ காலமும் சீமான் பேசின தமிழ் தேசியத்துக்கும் திருமா பேசின தமிழ் தேசியத்துக்கும் எவ்வளவோ வேறுபாடு இருந்தது. இப்பொழுது அவர் வேறு வழி இல்லாமல் தானும் தமிழ் தேசிய மாநாடு நடத்துகிறேன் என்று சொல்லி ஒரு மாநாட்டை கூட்டியிருந்தால் நிறையவே கூட்டம் வந்திருந்தது. கள்ளக்குறிச்சியில் உளுந்தூர்பேட்டையில் இந்த மாநாட்டை நடத்தியிருந்தார்கள். கூட்டம் நிறைய வந்து சேர்ந்தது. ஆனால் வந்த கூட்டங்கள் ஒழுங்காக டிசிப்ளினாக நடந்து கொண்டார்கள் என்றால் இல்லை. அந்த ரேம்பில் எல்லாம் ஏறி கும்மாளம் போட்டார்கள். திருமாவளவனை பேச விடாமல் டிஸ்டர்ப் பண்ணினார்கள். ஒரு கட்டத்தில் திருமாவளவனுக்கே மூச்சு வாங்கி மயங்கிற நிலைக்கெல்லாம் சென்று விட்டார். இப்படி ஒரு ஒழுக்கம் இல்லாத, கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வளர்ப்பதால் பயன் ஏதும் இல்லை உறவுகள். இந்த இடத்தில் தான் நீங்கள் அவதானிக்க வேண்டும். சீமான் தலைமையிலான தம்பி தங்கையில் எவ்வளவு ஒழுக்கமாக மாநாடுகளில் எல்லாம் நடந்து கொள்வார்கள் என்று நீங்கள் அவர்களது மாநாட்டு வீடியோக்களை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் உறவுகளே. 25 வருட காலம் அரசியல் செய்த திருமா இப்பொழுது வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு காரணம் தேவையில்லாத திராவிட கட்சிகளுக்கு முட்டு. அது மட்டுமல்ல, முந்தியெல்லாம் ஒரு கொள்கை பிடிப்போடு இருப்பார், இப்பொழுது கொள்கை பிடிப்பு அவரெல்லாம் விட்டு விட்டார். ஏனென்றால் முன்பு எல்லாம் அவருக்கு பிரச்சனை வரும் பொழுது திமுக, திராவிட கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் உடனடியாக அவருக்கு உதவிக்கு வருவார்கள். ஏனென்றால் இவருக்கு ஒரு கொள்கை பிடிப்பு, தெளிவு என்றெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் விட்டுவிட்டு தாவேகா பக்கம் சாய்ந்து விட்டார். இதனால் முன்பு உதவிய நண்பர்கள் ஒருவரும் இப்பொழுது வரவும் இல்லை. தாவேகா கூடி இவருக்கு உதவுவதில்லை. ஏனென்றால் தாவேகா எப்படியாவது திருமாவின் கட்சியை உடைக்க பார்க்கிறது. திமுகவும் மறுமுனையிலிருந்து அந்த வேலையை செய்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆளூர் ஷானவாஸ், ரவிக்குமார் போன்றவர்கள் வரவில்லை இந்த கூட்டத்துக்கு. திமுகவும் எப்படியாவது இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகளை உடைத்து தமக்குரிய பாகத்தை தாங்கள் பிச்சு எடுத்துக்கொள்ளலாம், மிச்சம் இருப்பதெல்லாம் விஜயிடம் சென்று விடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதனால் 65 வயதை நெருங்குகிற திருமா உடல் அளவில் மட்டுமல்ல உறவுகளே,
மன அளவிலும் நொந்து போயிருக்கிறார். அவரால் இப்பொழுது தனது கட்சியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியவில்லை என்பது 100% உண்மை உறவுகளே. போலி தமிழ் தேசியம் பேசி இப்படி ஒரு மாநாட்டை அவர் போடுவதில் அர்த்தமே இல்லை. நானும் இருக்கிறேன் என்று காட்டுவதற்காகத்தான் இந்த மாநாடை அவர் போட்டிருக்கிறேன். நாங்கள் 2 MLA என்றபடியால் எங்களை எல்லாம் ஒரு சின்ன கட்சி, சீப்பான கட்சி என்றெல்லாம் இடை போட்டு விடாதீர்கள் என்று காட்டுவதற்காக ஒரு பாசாங்கு மாநாடு தான் இது உறவுகளே. எது எப்படியோ இவரது கொள்கை பிடிப்பு நீர்த்து போய்விட்டது. நிறைய காலம் இவர் சனாதன எதிர்ப்பிலேயே இருந்தார். அது பாராட்டுதலுக்குரியது. இப்பொழுது திராவிட கட்சிகள் இவரை விட்டுவிட்டது. சினிமா மோகம் கொண்ட விஜய் கட்சி இவர்களிடமிருந்து பிச்சு பிடுங்கி எடுத்துக்கொண்டது உங்களுக்கு தெரியும். தலித் மக்கள் குறிப்பாக அறிவு வளர்ச்சி குன்றி கல்வி கற்காமல் பெரிதாக எந்த உயர்ந்த எண்ணத்தையும் வளர்த்து கொள்ளாத சினிமா மாயையிலே உள்ள இந்த இளைஞர் கூட்டத்தில் ஒரு பெரும் பகுதி இந்த விசிகாவை சேர்ந்தது என்பது ஒரு கசப்பான உண்மை உறவுகளே. அதனால் அவர்களை ஈஸியாக விஜயால் தன் பக்கம் இழுக்க முடிந்தது. ஏனென்றால் கொள்கை பிடிப்போடு ஒரு தெளிவோடு இருக்கும் அறிவார்ந்த இளைஞனையோ ஒரு யுவதியையோ இப்படி சினிமா கூட்டத்தை நம்பி கட்சி நடக்கும் ஒரு தலைவனை நம்பி இழுக்க முடியாது. அதனால் ஏற்கனவே ஒரு விதமான தற்குறிகளாக இருந்த அந்த கூட்டம் இப்பொழுது முழு தற்குறியாக மாறி கூத்தாடியின் பின்னால் சென்று விட்டது என்பது கசப்பான உண்மைதான் உறவுகளே. இப்பொழுது திருமாவின் நிலை என்ன? நாங்கள் சின்ன கட்சியில் எங்களுக்கு இன்னும் பலம் இருக்கிறது, எங்களை டேக்கின் ஃபார் கிராண்டடாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, அடுத்த எலெக்ஷனில் அல்லது இந்த இப்போது இருக்கிற கள நிலவரத்தில் கூடி எங்களையும் ஒரு சக்தியாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி தான். ஆனால் திருமாவுக்கு உள்கட்சியில் இருக்கும் பிரச்சனையை ஏற்கனவே குழப்பி விடுவதற்கு ஆதவ் அர்ஜுனா வன்னியரசை வச்சு முயன்று வருவதாக ஒரு செய்தி கசிந்து கொண்டிருக்கிறது. இதனால் திருமா செய்வதறியாக திகைத்து நிற்கும் ஒரு குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க தெரியாத அல்லது தன்னை ஏற்கனவே மதித்த இளைஞர் கூட்டம் இன்று தன்னை மதிக்கவில்லை என்பதை உள்ளுக்குள் உணர்ந்து கொண்ட வேதனையுடன் தான் தனது கட்சியில் தலைவராக இருக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் உறவுகளே.